பால் வளத்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் 73.93 கோடி செலவில் 11 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்குதளம் அமைக்கும் பணி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 58 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள், மீன் விதை பண்ணைகள் மற்றும் அலுவலக கட்டடங்கள் என 10 முடிவுற்ற திட்டப்பணிகள், பால்வளத்துறை சார்பில் விருதுநகர் மாவட்டம் சூலக்கரை கிராமத்தில் 15 கோடியே 43 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நாளொன்றுக்கு 50 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடை தீவன தொழிற்சாலை ஆகியவற்றை திறந்து வைத்தும், திருநெல்வேலி மாவட்டம் கூடுதாலை கிராமத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்குதளம் அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டினார். மீன் வளத்தை பாதுகாத்தல், நிலைக்கத்தக்க மீன்பிடிப்பு, மீன் வளர்ப்பு நடைமுறைகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றின் மூலம் மீன் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்தல், மீன்பிடி படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கும் மீன்பிடி இடத்திலிருந்து அதன் நுகர்வு வரை சுகாதாரமான முறையில் கையாளப்படுவதை உறுதி செய்வதற்கும், மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்குதளங்கள், கரையோர வசதிகள், மீன் சந்தைகள் போன்ற நவீன உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு நிதி உதவி, மீன்பிடி படகுகளுக்கு வரி விலக்கப்பட்ட டீசல் எண்ணெய் வழங்குதல், பாரம்பரிய மீன்பிடி கலன்களுக்கு மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்குதல், புதிய சூறை, மீன்பிடி தூண்டில் மற்றும் செவில் வலை விசைப்படகுகளை வாங்கிட மீனவர்களுக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்குதல் போன்றவையெல்லாம் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடியில் திறக்கப்பட்ட கட்டிடங்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.